தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி மிகுந்த கண்ணீரோடும் வேண்டுதலோடும் வியாகுலத்தோடும் அவர் வேண்டுதல் செய்தார். ஏன் அந்த வேண்டுதல்? உலகத்தில் சாதாரண மனிதன் அடைகிற மரணத்தை இயேசு அடையவே இல்லை. கொடூரமான கொல்கதா மலையிலே, அந்த கல்வாரி சிலுவையிலே, கோரமான கருவாளி மரத்தின் கட்டைகளால் செய்யப்பட்ட அந்த சிலுவையிலே இரவு முழுவதும் முதுகிலே கசையடிகளும் வாரடிகளும் வாங்கப்பட்டு சதையும் எலும்புமாக பிக்கப்பட்ட அந்த முதுகை அந்த சிலுவையிலே அவர் சாய்க்க வேண்டும். சிரசிலே முள்முடி, 2 கைகளிலும் ஆணிகள், 2 கால்களும் சேர்த்து ஒரே ஆணியால் அடிக்கப்பட்ட அந்த அடிகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது என்பதை நினைத்து அதற்கு பலன் வேண்டும் என்பதற்காகவே வேண்டினார். அருமையானவர்களே, சிலுவை மரணமே இயேசு கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவ்வளவு பெரிய இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கிற பயப்படுற ஏதாவது சூழ்நிலை வந்துருமா? வர அனுமதிப்பாரா? அனுமதிக்கவே மாட்டார். சிலுவை தியானங்களை நம்ம யோசிக்க வேண்டியது அதுதாங்க, நம்ம சிந்திக்க வேண்டியது அதுதான். இந்த பாடுகள் உங்கள் வாழ்க்கைக்காக ஏற்றுக்கொண்டவர் உங்களை பாடுபட அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். ஆனால் நீங்க உங்க குடும்பம் நலமா இருக்கிறதுக்கு சில வேலைகள் செய்யணும், சில வாழ்க்கை வாழணும், அதை நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். அதுல அவமானம் நினைக்கிறதா ஆண்டவருக்கு பிரியமில்லாது, ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கே தகுதி கிடையாது. தகுதியாய் நிற்க ஆசைப்படுங்கள். உங்களுக்காக இரட்சகர் அந்த பாடுகளை பட்டு உங்களை மரணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவித்து இன்று இயேசுவின் நாமத்தை உங்களுடைய நாவிலே நீங்கள் சொல்வதனாலே அப்படிப்பட்ட சாட்சியாய் நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிறார், நிறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை நினைங்க.